பிஏபி எனப்படும் பரம்பிக்குளம் ஆழியார் நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் நீர் மேலாண்மையில் உள்ள குறைபாடால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், நிரம்பி வழியும் நீர் கேரளாவுக்கு திறந்துவிடப்படுகிறது என்றும் பிஏபி விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதிய சம்பவத்தில் ராமேஸ்வரம் மீனவர் ஒருவர் பலியானதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து 400 விசைப்படகுகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு இலங்கை கடற்படை ரோந்து படகு வருவதை பார்த்த தமிழக மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையை நோக்கி வேகமாக செலுத்தினர். இருந்தபோதிலும் அந்த படகுகளை தொடர்ந்து விரட்டிச் சென்ற இலங்கை கடற்படை ரோந்து படகு அவற்றில் கார்த்திகேயன் என்பவரது படகு மீது மோதியது. இதில் அந்த படகு கடலில் மூழ்கியது. அதில் இருந்த மீனவர் மலைச்சாமி உயிரிழந்தார். மேலும் முத்துப்பாண்டி, மூக்கையா ஆகிய இருவரும் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். அத்துடன் ராமச்சந்திரன் என்பவரை காணவில்லை. இந்நிலையில் இது தொடர்பாக டெல்லியில் உள்ள இலங்கை பொறுப்பு தூதரை இந்திய வெளியுறவுத்துறை அழைத்து தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. சென்னையில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியதாக நடிகர் பிரசாந்த் மற்றும் தனியார் யூடியூப் தொகுப்பாளருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பிரசாந்தின் அந்த கண் திரைப்படம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இந்த நிலையில் அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அப்போது இருசக்கர வாகனத்தை ஓட்ட கற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிரும் அந்த பேட்டியில் பைக் ஓட்டிக்கொண்டே பேசியிருந்தார். அவருக்கு பின்னால் தொகுப்பாளரும் அமர்ந்திருந்தார். இருவரும் தலைக்கவசம் அணியாமல் பயணிக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் நடிகர் பிரசாந்த் அந்த நேர்காணலின் தொகுப்பாளர் ஆகிய இருவரும் தலைக்கவசம் அணியாமல் விதிமீறலில் ஈடுபட்டதாக சென்னை பெருநகர காவல்துறை 2000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இது தொடர்பான புகைப்படத்தை போக்குவரத்து காவல்துறை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. சென்னை கே.கே. நகரில் உள்ள தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுக்கைகளின் எண்ணிக்கையை 1200ஆக அதிகரிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் கனிமொழி என் சோமுவும், மக்களவையில் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையை அடுத்த திருப்போரூர் அருகே கார் விபத்தில் சட்டக்கல்லூரி மாணவிகள் 2 பேர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். 2 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். வண்டலூர் வட்டம் பெருங்களத்தூர் ரயில் நிலையம் அருகே 60.13 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் ஆன்மா சாந்தி அடைய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனுக்கு தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சுதந்திர தின விழாவில் இந்த விருதை அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கவுள்ளார். தமிழகத்திற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த விருது சங்கரையா, நல்லக்கண்ணு, கி. வீரமணி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிகழாண்டில் விருதாளரை தேர்வு செய்வதற்கான கலந்தாய்வு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நிகழாண்டுக்கான தகைசால் தமிழர் விருதை முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த விருது 10 லட்சத்திற்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் அடங்கியது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவின் போது அவருக்கு முதலமைச்சரால் விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை தொகுதிகளில் வெற்றியை ஈட்டுவதற்கு அதிமுகவினர் தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் என்று தொகுதி நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரைத்துள்ளார். இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த தமிழக மீனவரின் உடலை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படை படகு மோதி தமிழக மீனவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அளிக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய 8 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட அமெரிக்க டாலர்களை
ஆசனவாயில் மறைத்து திருடிய தேவஸ்தான ஊழியர் தமிழகம், ஆந்திரத்தில் சுமார் 150 கோடி ரூபாயில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளது தெரியவந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 3 பெண் நீதிபதிகள் உட்பட உயர்நீதிமன்றங்களில் 109 பெண் நீதிபதிகள் பணிபுரிவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். நேபாள எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவிய சீனாவைச் சேர்ந்த 2 உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு உதவிய திபெத் அகதி ஒருவரும் கைதாகியுள்ளார். முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா தனது குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நிலை வைப்பு நிதிகளுக்கான வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. தேசத்தின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான அமைப்பு RSS என்று காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. மாநிலங்களவையில் சமாஜ்வாதி உறுப்பினர் RSS அமைப்பை விமர்சித்ததை கண்டித்து பேசிய அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர், RSS உயர் மரியாதைக்கு உரிய நேர்மையான அமைப்பு, அந்த அமைப்பினர் தேச சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார்.